بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நம் தொடர்ச்சியாக வாலிபர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே மத்தியில் ஏற்படக்கூடிய சில தவறுகள் பற்றி நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்று பார்க்கக்கூடிய 6வது பழக்கம், ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாக இளைஞர்களுடைய மனசில் ஆடம்பரமாக இருக்கணும், ரொம்ப லாவிஷாக வாழ்க்கை வாழணும் என்று இருப்பாங்க. சம்பாதிக்கிறது யாரோ, ஆனால் செலவு செய்வதில் இவங்க முந்திக் கொள்வாங்க. தன்னுடைய தந்தை எவ்வளவு முயற்சி செய்து வேர்வை சிந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு அணு அளவும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய ஜீன்ஸ், தன்னுடைய டிஷர்ட், தன்னுடைய ஷூ இதெல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஏன்னா காலேஜுக்கு போகிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இருக்கிறாரு, அப்போது கொஞ்சம் பந்தாவை காட்டணும், கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கணும் என்ற அந்த ஆடம்பர வாழ்க்கை அவனுக்கு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சேரும் பொழுது, கேன்டீனுக்கு போகும் பொழுது இவனுடைய காசு இருக்காது. தகப்பன் கொடுத்த அந்த காசை ஏதோ இவன் சம்பாதிச்சது போல என்ன செய்வான், தன்னுடைய சகோதரர், தன்னுடைய தோழர் அனைவர்களுக்கும் என் தரப்பில் உனக்கு சாப்பாடு, நான் இருக்கிற வரைக்கும் நீ பில் பே பண்ணக்கூடாது, நான் செத்த பிறகு நீ வந்து செஞ்சுக்கோ என்ற அவ்வளவு மனக்கொடை, அந்த கொடை உள்ள அந்த தன்மை கொண்டு இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் சம்பாதிப்பது தகப்பனார் வேர்வை சிந்தி அல்லாஹ் அக்பர் எத்தனையோ சிரமங்களை மேற்கொண்டு செய்யக்கூடியவராக இருக்க அந்த விஷயத்தில் ஒரு அணு அளவும் பொருட்படுத்துவது கிடையாது. இவருக்கு எப்பொழுதுமே இந்த செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் ஏதோ PhD செஞ்ச மாதிரி தான் இவர் செய்யக்கூடியவர் இருக்கின்றார். இது பொதுவாக ஏற்படும். பொதுவாக இந்த விஷயங்கள் ஏற்படும். வாலிபர்கள், இளைஞர்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ள வேண்டும். தகப்பன் எவ்வளவு சிரமம் பிறகு சம்பாதித்து ஃபீஸை கட்டி உனக்கு தேவையான படிப்புக்கு ஏற்பாடு செய்து ஒரு நல்லவனாக MBBS ஆக இல்லது ஒரு சிறந்த ஒரு மனிதனாக ஒரு தனக்கு வயோதிகத்தில் மற்றும் வயசான பிறகு எனக்கு ஒரு தோழமையாக இருப்பான், தோள் கொடுப்பான் என்ற ஒரு ஆர்வத்தில் அந்த கனவில் கொண்டு அவர் செலவு செய்யும் பொழுது அதை அவர்கள் இளைஞர்கள் அந்த விஷயத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு, அல்லது ஜெயிலுக்கு போயிட்டார், யார் வருவாங்க ஃபர்ஸ்ட்? ஃப்ரெண்ட்ஸ் வருவானா? அல்லது ஆக்சிடென்ட் நடந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவருடைய கை கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் வந்து செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. யார் பக்கத்தில் இருப்பாங்க? தாய் தந்தை தான். அவனுடைய கழிவை கழுவதற்கும் அவனை சுத்தப்படுத்துவதற்கும் யார் முன்னாடி இருப்பாங்க? தாய் தந்தை தான் இருப்பாங்க. என்ன இருந்தாலும் தாய் தந்தை எவ்வளவு பெரிய ஆனாலும் சரி, அவனுக்கு குழந்தை தான். அவன் முடியாத கட்டத்தில் இவர்கள் தான் சுத்தப்படுத்துவார்கள். அவனுடைய கழிவை அகற்றி அவனை சுத்தப்படுத்தி அவனை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து செய்வான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வான்? ஃபோன் பண்ணி, மச்சான் எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, சீக்கிரம் வந்துரு, ஒரு மேட்ரு இருக்கு, ஒரு மேட்ரு முடிக்கணும் சொல்லிட்டு என்ன செய்வான்? இதுதான் சொல்லக்கூடியவனா இருப்பான். ஆனால் உண்மையாக தாய் தந்தைகள் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு, அவர்கள் அல்லாஹ் அக்பர் அந்த சாய் தன்னுடைய கருவில் சுமந்ததிலிருந்து பெற்றெடுக்கும் வரையும் சரி, அதற்கு பிறகு தந்தையுடைய அவருடைய விடாமுயற்சிகள் அனைத்துமே பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், அல்லாஹை அஞ்சிக் கொள்ள வேண்டும் இந்த இளைஞர்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஈயாக்கும் வத்தனஉம், நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதில் கொண்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். ஃபஇன்ன இபாதல்லாஹி லைஸு பில் முத்தனஇமீன், ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹுடைய நேசர்கள், அவர்கள் ஆடம்பரமான வீண் விரயம் செய்யக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு, அந்த அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தான் அதை கொண்டு பொருந்தி கொண்டு அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக வாழ்வார்கள். அதிலும் என்ன, நடுநிலையாக பேணுவார்கள். இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸும் அஹ்மதில் வரக்கூடிய சஹீ ஜாமிய ஸகீர் வரக்கூடிய ஹதீஸு 2668. இப்போ இங்கு இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். தாய் தந்தை தான் எல்லா விஷயத்திலும்
உறுதுணையாகவும் கூட இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வெட்கப்படணும். வாலிபர்கள், இளைஞர்கள் வெட்கப்படணும். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக தன்னுடைய தகப்பனையும் சாயையும் எரிந்து பேசுவதும் அல்லது அவன் கடுமையாக பேசுவதை கொண்டு அல்லாஹை அவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும், வெட்கப்பட வேண்டும். யாரோ சம்பாதிக்கிறான், நான் செலவு செய்வது இப்படி வீண் விரயம் செய்யும் பொழுது யோசிக்கும். இவனை ஏதாவது சம்பாதிச்சு ஏதாவது செய்கிறானா ஏதோ சொல்லலாம். அதுவும் என்ன, அதுவும் மார்க்கத்தில் கேட்கப்படும். நீ எங்கிருந்து சம்பாதிச்சு எங்கு செலவழிக்கிற என்று கேள்விகள் இருக்கு. ஆனா இங்கு தகப்பன் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துல கிரெடிட் கார்டு இவர் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு செலவு மேல செலவு செய்யறாரு. தகப்பனுக்கு ஒவ்வொரு நேரத்துல மெசேஜ் வரும் பொழுது ஏதோ மார்படைப்பு வந்தது போல, ஹார்ட் அட்டாக் வந்தது போல, டிங்குன்னு ஒரு சவுண்ட் வந்தாலே என்னடா காசு எங்க போச்சு என்று பயம். யார் யூஸ் பண்ணாங்க, என்ன செலவு வருது என்ற ஒரு அச்சம் இருந்துதான் இருக்கு. ஆனா இவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆக வாலிபர்கள் இந்த விஷயத்தில் அவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில், திருமிஸில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய கடைசி கட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஹஸ்ஃபுன் ஃபஇன் ஃபி ஹாதில் உம்ம ஹஸ்ஃபுன் வ மஸ்ஃபுன் வ கஃப்ஃபுன், என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ் தஆலா தண்டனையை இறக்குவான். எப்படிப்பட்ட தண்டனை? பூகம்பம், நிலநடுக்கத்துடைய தண்டனை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். வ மஸ்ஹுன், முகங்கள் மாற்றப்படக்கூடிய நிலை அல்லாஹ் தஆலா தண்டனை இறக்குவான். மூன்றாவது வகஃபுன், அல்லாஹ் அக்பர், வானத்திலிருந்து மழை கல்மலை என புளியக்கூடிய அந்த தண்டனையும் அல்லாஹ் தஆலா இறக்குவான். இந்த ஹதீஸ் திருமதியில் வரக்கூடிய. அப்போ சஹாபா கேட்டார்கள், ஃபகால ரஜுல் மினல் முஸ்லிம் யா ரசூலல்லாஹ் வ மத்தா தக், அல்லாஹ்வுடைய தூதரே இது எப்பொழுது ஏற்படும்? அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட தண்டனையை கொண்டு தண்டிப்பான் எப்பொழுது என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ظهرتில் கைனாத் வல் மஆசிஃப் வஷுரிபத்தில் ஹுமூர், எப்பொழுது இந்த நடனமாடக்கூடியவர்கள், இந்த சிங்கர்ஸு, இந்த டான்சரு, இவர்கள் எல்லாம் அதிகமாவார்களோ, வல் மஆசிஃப், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பாட்டு கச்சேரிக்காக அல்லது இந்த பாடல்களுக்காக மியூசிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த என்ன சொல்றது, இசைக்கருவிகள் அதிகமாகுமோ, ஒஷுரிபத்தில் ஹுமூர், மது அருந்துவதற்குரிய விஷயங்கள் பொதுவாக ஆயிடும். இது அதிகமாக இருக்கு. ஐடி ஃபீல்டில் இருக்கட்டும், காலேஜுக்கு போகணும், பிக்னிக்ல போயிட்டு என்ன செய்யறான், வற்புறுத்துறான். அவன் என்ன செய்யறான், ஃப்ரெண்டுக்காக நீ செய்யறான்னு சொல்லிட்டு சொல்றான். அவனுக்கு வேற வழி இல்லை, அவன் செஞ்சுட்டு வரான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதனால இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதனால் அல்லாஹு தஆலாவுடைய கோபம் நிலக்கூடியதாக இருக்கும். இந்த ஹதீஸ் திருமிஸில் வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. ஏழாவது விஷயம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாலிபருக்கு மத்தியில், இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில கெட்ட பழக்கங்கள் அல்லது தவறான வழியில் செல்லக்கூடியது, குறிப்பாக இந்த அரசியலில் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயம். அரசியல் என்பது இங்கு மார்க்க ரீதியாகவும் இருக்கும், உலக ரீதியாகவும் இருக்கும். உலக ரீதியாக இருக்கும் பொழுது வேலை இருக்காது, படிச்சுட்டு இருப்பாரு, வேலை இருக்காது. எதுவுமே வேலை இல்லாத பட்சத்தில் யாராவது ஒரு அரசியல்வாதி அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் செய்வார். இதை வாங்கி கொடுப்பாரு, அதை வாங்கி கொடுப்பாரு. கொஞ்சம் அப்படியே தோழமையாக இருந்துட்டு அவனுக்கு ஒரு டீமை ஏற்படுத்துவார். அவனுக்கு டிஷர்ட்டு, ஜீன்ஸு, ஷூன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து, ஏன் கிரிக்கெட் கிட்டு கூட வாங்கி கொடுப்பார். ஒரு டீமுக்கே வாங்கி கொடுத்து என்ன செய்வான், தனக்கு ஒரு பக்கபலமாக இருக்கட்டும் சொல்லி அந்த இளைஞர்களையே ஏற்படுத்தும். சில நேரத்தில் இவன் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டானா தாய் தந்தைக்கு தெரியாமலே இவரு போயிட்டு பேசி கொஞ்சம் சுமூகமா நம்ம பசங்க தான் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட்டின்னு வரும் பொழுது இந்த இளைஞர்களுக்கு என்ன, அவர் மீது ஒரு அக்கறை வரும் அல்லது அவர் மீது ஒரு கருணை வரும். ஆஹா, இப்படி தாய் தந்தை கூட செய்யாத ஒரு விஷயம் எனக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான செயல் வந்து என்ன செஞ்சார், பாதுகாத்தாரு. போலீஸ்ல வந்து பேசி செஞ்சு என்ன வந்து பாதுகாத்தாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவருக்கு தனி மதிப்பு ஆரம்பிச்சு. அதற்கு பிறகு என்ன செய்யறாங்க, ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு 6 மாசம் கழிச்சு கொஞ்சம் ஆஃபீஸுக்கு வாப்பா, கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விட்டு என்ன செய்யறாங்க, அவனுடைய கரியரை பாழாக்கக்கூடிய செயல்களில் அவர் ஈடுபடுத்துகிறார். கஞ்சா விற்பதும், விற்பதும், அல்லது எங்கேயாவது ப்ரொட்டஸ்ட் செய்யணும், எங்கேயாவது இந்த பாட்டில் வந்து பெட்ரோல் பாம் அடிக்கணும், இப்படி என்ற விஷயங்கள் என்ன செய்யுது, அவங்க இந்த வாலிபர்களை பயன்படுத்திக் கொள்கின்றார். அப்ப அவனுடைய கரியரும் போச்சு, அவனுடைய வாழ்க்கையும் போச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படிலாம் இருக்கு பாரு, இது நம்முடைய இளைஞர்களுடைய விஷயத்தில் இருக்கு. ஆனா
நம்முடைய இளைஞர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதோ அவர் தான் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நினைச்சு என்ன செய்யறாங்க, அவங்க தவறுல அந்த வழியில சென்று விடு. இது என்ன, இது பொதுவாக இந்த உலக விஷயத்தில் முழுமையாக மூழ்கி இருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய அந்த அரசியல்ல ஏற்படக்கூடிய ஒரு நிலை இது ஏற்படுகின்றது. அதே மார்க்க ரீதியான ஒரு அரசியல் பார்க்கும்போது, அதாவது ஒரு மார்க்கத்துடைய பெயரை கொண்டு செய்யக்கூடிய அரசியல் விஷயங்களை பார்க்கும் பொழுது சில மார்க்கப்பட்டுள்ள அல்லது சில இளைஞர்களுக்கு மத்தியில அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றியும் அக்கறை வரும். இங்கு என்று அட்டுழியங்கள் நடக்கின்றது, அநியாயங்கள் நடக்கின்றது, மாப்லீஷன் நடக்கின்றது, அங்கு வெட்டுறாங்க, இங்க குத்துறாங்க என்று முஸ்லீம்களுடைய நிலையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறை வரும். நம்முடைய சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணும் என்ற அந்த அக்கறை வரும் பொழுது இன்டர்நெட் வாயிலாக என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் கிடைக்கும். ஏதாவது லிங்க் கிடைக்கும் பொழுது ஹிலாஃபத்து என்ற பெயரில் என்ன செய்வாங்க, மக்களுக்கு மத்தியில புரட்சி ஏற்படுத்தணும், இதனால இது பண்ணணும்னு சொல்லி சமுதாயத்திற்கு நன்மை நாட வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் வழிமுறையை தேர்ந்தெடுப்பதினால் அவர் செய்த விஷயத்தினால பாதிப்புகள் அதிகமாக செய்யக்கூடிய எண்ணம் என்ன, ஒரு நம்முடைய சமுதாயத்திற்கு ஏதாவது உதவி செய்யணும், ஆனால் வழிமுறை என்ன, அவர்கள் செய்வதனால இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகின்றது. நான் பார்த்தோம் சமீபத்துல ISIS என்று வந்த உடனேயே எல்லாருக்கும் ஒரு ஹிலாஃபத் வந்துடும், ஒரு மாற்றங்கள் வரும், உலக அளவில் முழுமையாக மாறும் என்று. அபு பக்கர் பக்தாதி வந்தாரு, அவர் எல்லா விஷயங்களும் பார்க்கணும். இப்ப என்ன நினைச்சாங்க இந்த இளைஞர்கள், எமக்கு இப்படி இருக்கும், இப்படி செய்தாதான் என்ன ஆகும், நமக்கு ஒரு விடிய காலம் கிடைக்கும் என்று என்ன செஞ்சாங்க, எத்தனையோ பேரு வழி தவறினார்கள். இதனால என்ன ஆச்சு, பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆச்சு. சந்தேக பேர்ல சிறையில் அடைக்கப்பட்ட வாலிபர்கள் பார்க்கும் பொழுது இன்னும் வெளியே வர முடியாத நிலையில் அங்கு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க, ஒண்ணுமே இல்லை, வெறும் ஏதோ ஒரு தொடர்பு அல்லது ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் லிங்க் செஞ்சான்னு சொல்லிட்டு அநியாயமாக அவர்கள் மீது என்ன குற்றம் சாட்டி என்ன செய்யணும், இப்படிப்பட்ட நிலை இருக்கும். ISIS பற்றி நமக்கு தெரியும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க. அவங்களுடைய டார்கெட் என்ன, முஸ்லீமை தான் ஃபர்ஸ்ட் கொண்டுவாங்க, முஸ்லீமை தான் கொன்றாங்களோ. ஏன்பா முஸ்லீமை கொன்ற, மற்ற இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தை நீ முன்வைக்கவில்லை அல்லது எந்த ஒரு முடிவு எடுக்கலன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் முனாஃபிக்கீன்களை சுத்தப்படுத்தும். எப்படி ஃபர்ஸ்ட் முனாஃபிக்கீன்களை சுத்தப்படுத்திட்டு அதற்கு பிறகு அடுத்த கட்டம் பாருங்க. அல்லாஹ் பார்ப்போம், இவர்களுடைய ஹவாரிஜுகளுடைய இந்த தன்மை, ஹவாரிஜ் என்று சொல்லக்கூடிய முதல் கூட்டம், வழிகேட்ட கூட்டம், இஸ்லாத்தில் வெளியேறிய இந்த ஹவாரிஜுடைய தன்மைகள் என்ன, அவர்கள் முஸ்லீம்களை தான் கொள்வார்கள். யார் அவர்களுடைய அவருடன் பையத் செய்யவில்லையோ, அவர்களுடைய பேச்சை கேட்கவில்லையோ அல்லது அவருடைய பேச்சுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றார்களோ ஃபர்ஸ்ட் அவங்கள தான் போட்டு தள்ளுவாங்க. அதற்கு பிறகு அடுத்தது. இப்படிதான் நடந்தது, நாம பார்த்தோம். ISIS உடைய விஷயங்கள் சரி, பக்தாதியுடைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கூறினார். இப்படிப்பட்ட ஒரு நேரம் கூட வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். புகாரில் வரக்கூடிய 3611வது ஹதீஸிலும், முஸ்லிமில் வரக்கூடிய 154வது 1066வது ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யஅதி ஃபி ஆகிரி ஸமான் கௌமுன், கடைசி காலத்தில் ஒரு சமுதாயம் வரும், ஹுதஸாஉல் அஸ்னான் சுஃபஹாஉல் அஹ்லாம், இவர்களுடைய வயது மிகவும் பருவ வயது இருக்கும், இளம் வயது இருக்கும். சுஃபஹாஉல் அஹ்லாம், இவர்களுடைய அறிவும் குறைவாக தான் இருக்கும். என்ன அர்த்தம், இப்பதான் இந்த இளமை பருவத்தில் வந்த பிறகு கொஞ்சம் அந்த புத்தி சுவாது கொஞ்சம் லேசாக வரக்கூடிய, ஆனா முழுமையாக இல்லை, இந்த நிலை இருப்பாருங்க. யகூலூன மின் கைரி கௌலில் பரிய்யா, ஆனால் பேச்சு என்பது பார்க்கும் பொழுது அவ்வளவு சிறந்த பேச்சு தான் பேசுவாங்க. அவ்வளவு சிறந்தவர்களுடைய நல்லவர்களுடைய பேச்சு தான் அவங்களுடைய வாயில வரும். என்ன அர்த்தம், குர்ஆன் ஹதீஸ் என்றுதான் அவருடைய வாயில் வரும். இவர்கள் எப்படிதான் பேசுவார்கள். ஆனால் இவருடைய நிலை என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யம்ருகூன மினல் இஸ்லாம் கமா யம்ருகு ஸஹ்ம மினர் ரம்ய, இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள் எப்படி ஒரு வில்லிருந்து அம்பு வெளியேறி விடுகின்றதோ, எப்படி ஒரு ஆரோ வெளியேறிடுச்சுன்னா திரும்பவும் வராதோ, அதே போல இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள்.
லா யுஜாவிசு ஈமானுஹும் ஹனாஜிரஹும், இவர்களுடைய ஈமான் இவருடைய தொண்டைக்குழி கீழே கூட இறங்காது. இவருடைய நிலை யாரு? ஹவாரிஜிகளுடைய நிலையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இவர்களுடைய இதுதான் பேச்சு, பெரிய பேச்சு இருக்கும், ஆனால் அமல்களில் எதுவுமே இருக்கு. இவருடைய வீட்டுடைய விஷயங்கள்ல எதுவுமே இருக்காது. வெறும் புரட்சியை கொண்டு வரணும், சில கிலாபத்தை கொண்டு வரணும் என்று பேச்சு இருக்கும், ஆனால் அடிப்படையான விஷயங்கள்ல அவங்களுடைய எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. இதுவும் என்ன, இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில தவறுகள். ஒன்று, உலக ரீதியாக செய்யக்கூடிய விஷயம், மன்றம் என்ற பெயர்ல போறதும் அல்லது அரசியல் கூட சேர்த்து செய்வதும், இங்கு ஒரு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நல்லது விஷயம் செய்ய வேண்டும் என்று தவறான பாதையை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுபடிப்பட்ட விஷயத்திலிருந்து நம்முடைய இளைஞர்களை நாம நனவுப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் இதை கண்காணிக்க வேண்டும். யாருடைய இருக்கிறார், யாருடைய தொடர்பு வைக்கிறார்னு சொல்லிட்டு நாம இந்த விஷயத்தில் கண்காணிக்க வேண்டும். 8வது தவறு அல்லது ஏற்படக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது, நேரத்தை வீணடிப்பது. ரொம்ப நேரத்தை, அதிகமாக நேரத்தை வீணடிப்பது பார்க்கும் பொழுது இளைஞர்கள் தான். இந்த வேலை கூட இருக்காது. அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சுத்துறதும், வாட்ஸ்அப்ல சேட் செய்யறதும், அல்லது ப்ரௌசிங் சொல்லி இன்டர்நெட்ல உட்காந்துக்கிட்டு செய்யறதோ, இல்லைன்னா தூங்குனானா அவ்வளவுதான், கும்பகர்ணம் தான் அவன், எழுந்துக்கவே மாட்டான். கும்பகர்ணவனுடைய சம்பவம் நம்ம படிச்சிருப்போம். நம்ம இதுலயும் தமிழ் புத்தகத்துல ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் படிச்சிருப்போம். கும்பகர்ணம் தூங்குனானா போச்சு, திருப்ப முழிச்சானா எப்போ பசி எடுத்தாதான் முழிப்பான். இப்படிப்பட்டதான் நிலை இருக்கு சில இளைஞர்களுடைய நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையும், அல்லது டீ கடையில் போய் நின்றுக்கிட்டு அங்கே போயிட்டு பேசிக்கொண்டு, அல்லது அந்த பார்பர் ஷாப்ல போயிட்டு அப்பப்போ தலையை வாரிக்கொண்டு பார்த்து கொண்டு இப்படி செய்யக்கூடிய நிலை தான் இருக்கு. இது வீணடிக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் அக்பர். இளமை, இந்த பருவம் என்பது அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான அந்த விஷயம். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய அர்ஷின் நிழலில் அல்லாஹு தாலா அடைக்கலம் கொடுக்கின்ற அந்த மறுமை நாளில், ஆனால் இவர்களுக்கு அந்த நேரத்துடைய முக்கியத்துவம் தெரியாதனால அல்லது அதை உணராதனால நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய 6412வது ஹதீஸில், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். 2 நிஅமத்துகள், 2 அருக்குடைகள் மக்கள் மத்தியில், மக்கள் இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றார்கள், பொடுபோக்காக இருக்கின்றார்கள், இதனுடைய முக்கியத்துவத்தை அறியவில்லை. ஒன்று அஸ்ஸிஹ்ஹா, உடல் ஆரோக்கியமும், வல் ஃபராக், பிறகு ஓய்வு நேரமும், லெஜர் என்று சொல்லக்கூடிய ஃப்ரீ டைம். இந்த 2ல அலட்சியமாக இருக்கிறாங்க. உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே நன்மையான காரியங்களை செய்து கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெறலாம் என்றால் இல்லை. எப்போ நினைப்பு வரும், அவரு நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் ஆன பிறகுதான் அல்லாஹு தஆலாவுடைய நினைப்பே வரும், அல்லது ஏதாவது செய்யலாமே என்று நினைப்பு வரும். அதே போல ஃப்ரீயா இருக்கும் பொழுது நாம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், சில விஷயங்களை நாம படித்து அல்லது அமல்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம என்னென்ன செய்யணும், நன்மையான விஷயத்தை செய்ய மாட்டாங்க. பிஸியான பிறகு வாய்ப்புகள் வந்தா கூட என்ன, டைம் இல்லை ஹசரத், வாங்கப்பா படிங்க, வாங்க கற்றுக்கொள்ளுங்க, டைம் இல்லை ஹசரத், தொழுக வாங்கப்பா, டைம் இல்லை ஹசரத், பா சாகப்பா, டைம் இல்லை ஹசரத், மௌத்தா வரப்போதுப்பான டைம் இல்லை ஹசரத்னு சொல்லுவாங்க. இந்த நிலையும் ஏற்படுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவும் ஒரு தவறு. 9வது விஷயங்கள் பார்க்கும் பொழுது, பணம், இந்த பணப்பைத்தியம் இருக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில. ஏன்னா காசு இதுதான் எல்லாமே, காசு இருந்தாதான் இல்லை. இதுல ஷார்ட்ஸ் வேற வரும், யூடியூப்ல ஷார்ட்ஸ். பணம் கொண்டு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, துபாய்க்கு வாங்க ஹபீபி, துபாய்க்கு வாப்பா ஹபீபி, எல்லாத்தையும் பணத்தை கொண்டு எல்லாமே நீ அனுபவிக்கலாம். இப்படிப்பட்ட ஷார்ட்ஸ், இது ஒரு டயலாக கூட அடிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன, மெட்டீரியலிஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த பணம் என்ற விஷயங்கள் இது இங்க வாலிபருடைய விஷயத்தில் ஏற்படுகின்றது. இதற்காக இந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும், இது ஆக வேண்டும், தொழுது விடுவார், நோன்பை விடுவார், எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. நைட்டு காலில் போனார், நைட்டு வரைக்கும் மாடு மாதிரி கழுத மாதிரி என்ன உழைத்து விட்டு நைட்டுக்கு வரும் பொழுது படுக்க முடிஞ்சு மயங்க போட்டு விழுந்தது போல அவரு படுத்துறார். இல்லைன்னா இன்டர்நெட்ல உட்காந்து பார்க்க ஆரம்பிப்பாரு, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவங்க செய்யக்கூடிய நிலை இருக்கின்றது. இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இதுல இவனுக்கு ஹலாலு ஹராமு எதுவுமே வித்தியாசம் இருக்கா. ஏன்னா சம்பாதிக்கும், கிரெடிட் வாங்குவான், கார்டு செலவு நான் கட்டிடுவேன் என்ன, ஆனால் அவனால கட்ட முடியாது.
வட்டிக்கு கொடுப்பான், வாங்குவான், இப்படி என்று எல்லா பாவங்களும் செய்யக்கூடியவன். எதற்காக? இந்த காசு, இந்த மெட்டீரியலிஸ்டுக்காக. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய இந்த திருமிஸில் வரக்கூடிய ஹதீஸில் ما ذئبان جائعان أرسلا في غنم بأفسد لها من حرص المرأة على المال والشرف ديني. செல்வத்திலும் பதவியிலும் ஒரு மனிதன் கொள்ளும் பேராசை அவனின் மார்க்க விஷயத்தில் ஏற்படுத்தும் நாசத்தை விட பசியுள்ள 2 ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தைக்கு அனுப்பப்பட்டு அம்மந்தைக்கு அவைகள் ஏற்படுத்தும் நாசம் ஒன்றும் பெரிதாக இல்லை. 2 ஓநாய்கள், பசியுள்ள இருக்கக்கூடிய ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தைக்கு போனா என்ன ஆகும்? ஒழுங்காக எதையும் சாப்பிடாது, எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு எல்லாத்தையும் காயப்படுத்தி சாகடிச்சுட்டு தான் போகும். அப்போ கூட அவனுக்கு அந்த நஷ்டம் செஞ்சாங்க, இதுவுமே மனசு தீராது. அதே போல அதை விட அதிகமாக இந்த பணத்தாசி விட்டதென்றால், பதவி என்ற அந்த ஆசை விட்டதென்றால், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அவனுக்கு மார்க்க விஷயத்தில் இதை விட ஒரு பெரிதாக தான் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் நாம் ரியாதுஸ் ஸாலிஹீனுடைய பாடத்தில் நாம் பார்த்தோம். கடைசியாக விஷயங்கள் இந்த தலைப்புடைய கடைசியான ஒரு விஷயத்தை நாம் பார்த்து முடித்துக் கொள்ளலாம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். கடைசியாக சில வாலிபர்களுக்கு மார்க்கப்பட்டு இருக்கும், மார்க்க அந்த தொடர்பு இருக்கும், மார்க்கப்பட்டு இருக்கும், மார்க்கத்துடைய விஷயங்கள் கொஞ்சம் பேணுதல் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, பிரபல்யமாவது, ஃபேம், பாப்புலாரிட்டி ஆகக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். ஒன்று உலக விஷயத்தில் இருக்கக்கூடிய சிலர். இங்கு மார்க்கப்பட்டுள்ளவர் என்ன செய்வாரு? தனக்கு ஃபேம், பாப்புலாரிட்டி, பிரபல்யம் ஆக வேண்டும் என்ற ஒரு காரணம் இருக்கும். இவங்களுக்கு காசு முதல் இல்லை, காசு கூட தேவைதான், அது நம்பர் 2. நம்பர் 1 என்ன? ஃபேம் ஆகணும், எனக்கு லைக்ஸ் இருக்கணும், எனக்கு சப்ஸ்கிரைப் இருக்கணும், எனக்கு வியூஸ் இருக்கணும், எனக்கு கமெண்ட் கொடுக்கும். இப்படிதான் என்ன செய்யறாங்க? ஒரு இளைஞர்களுடைய ஒரு சாரார் இருந்து கொண்டுதான் இது இருக்கு. ஒண்ணுமே இருக்காது, கேட்பேன், ஆலிம் சாப் இன்னும் ஷார்ட் கோர்ஸ் ஏதாவது இருக்கா, சீக்கிரமா ஆலிம் ஆகணும், சீக்கிரமாக ஒரு பேச்சாளர் ஆகணும், ஸ்பீக்கர் ஆகணும்னு சொல்லிட்டு உடனே என்ன ஏதாவது ஒரு கோர்ஸை முடிச்சுட்டேன்னா தன்னை ஆலிம் என்று சொல்லணும், அல்லது தன்னை பேச்சாளர் என்று மக்களுக்கு மத்தியில பிரகடனப்படுத்தணும் என்று அந்த ஆர்வம் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். எப்படி ஆகிறது? அப்ப அந்த அறிஞர் ஃபர்ஸ்ட் நீ ஸ்பீக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் லிசனராக இரு. நீ ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி நீ உட்கார்ந்து கேளு, லிசனராக இரு, உட்கார்ந்து கேளு. இப்படிதான் சலஃபு சாலிஹீன்கள் காலங்காலமாக உட்கார்ந்து கேட்டு பதிவு செய்து எழுதி அதற்கு பிறகு அவர்கள் தானாக என்ன ஒரு பேச்சாளர்களாகவோ அறிஞர்களாகவோ அந்த விஷயம் கட்டினார். நம்முடைய பாத்திரத்தை நிரப்பிய பிறகுதான் அது பொங்கும். இப்போ ஒண்ணுமே பாத்திரம் காலியா இருக்கப்பட்டு பொங்கணும் எங்கிருந்து பொங்கும்? ஒண்ணுமே பொங்காது. இதே மாதிரிதான் இங்க ஸ்பீக்கர், நான் ஸ்பீக்கர் ஆகணும், நான் பேச்சாளர் ஆகணும்னு சொல்லிட்டு கல்வி இருந்தாதானே அப்ப உனக்கு வரும். கல்வி இல்லைன்னு எப்படி? இதுவும் ஒரு பிரச்சனை, இது பெரிய ஒரு சோதனை, இது பெரிய ஒரு சோதனை. இவங்க செய்யக்கூடிய பாதிப்புகள் சமுதாயத்திற்கு இதை சீர்படுத்துவதற்காக உலமாக்கள் மற்றும் அறிஞர்கள் செய்யக்கூடிய அவங்களுடைய முயற்சி பாருங்க, அல்லாஹ் அவங்களுக்கு கருணை செய்வான். சுப்ஹானல்லாஹ். வெளிப்படையாக உனக்கு உலகம் தான் தேவைன்னா நீ சொல்லிட்டு போ, எனக்கு உலக காசு வேணும், உலக பதவி வேணும் என்றால் சொல்லிட்டு போ. ஆனா மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை நீ செய்து கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தில் தான் நிலவும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில், பைஹக்கில் வரக்கூடிய ஹதீஸ், மன் தலபல் இல்ம லியுமாரி பிஹி ஸுஃபஹா அவ் லியுபாஹி பிஹில் உலமா அவ் யஸ்ரிஃப உஜூஹன் நாஸி இலைஹி ஃபஹுவ ஃபின்னார். இந்த ஹதீஸ் திருமிஸில் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹ் ஜாமியில் 6382வது ஹதீஸ், ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ். எவன் ஒருவன் கல்வியை தேடுகின்றான், மார்க்க கல்வியை தேடுகின்றான், எதற்காக? லியுமாரி பிஹி ஸுஃபஹா, பாமர மக்கள் அல்லது அறிவு குறைவாக இருக்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு இந்த கல்வி ஞானம் இல்லாத மக்களுக்கு கன்ஃபியூஸும் அவங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக கற்றுக்கொள்கின்றானோ, அல்லது யுமாரி பிஹில் அவுலி யுபாஹி பிஹில் உலமா, உலமாக்களுக்கு மத்தியில விவாதத்தையும் அல்லது அவனை உலமாக்களை விட பெருமையாக தன்னை ஆக்கிக் கொள்வதற்காகவும் யாரு கற்றுக்கொள்கின்றார்களோ, அவுலி யஸ்ரிஃப உஜூஹன் நாஸ், மக்களுடைய திசை தன் பக்கம் திருப்ப வேண்டும், மக்களுடைய லைக்ஸ் அனைத்துமே எனக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு கற்றுக்கொள்கின்றானோ, ஃபஹுவ ஃபின்னார், அவன் நரகத்தில் இருப்பான், அவன் நரகவாசி. ஃபஹுவ ஃபின்னார், அவன் நரகவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே,
இந்த தலைப்புடைய விஷயத்தில் பேச வேண்டும் என்றால் எத்தனையும் நான் பேசலாம். அல்லாஹ் அக்பர். ஒரு சின்ன ஒரு கிளிப்பை போட்டுக்கிட்டு அது ரிஹர்சல் செஞ்சு 5 வாட்டி ரிஹர்சல் செஞ்சுக்கிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு ரிஹர்சல் செஞ்சு வீடியோ போடுறான். வீடியோ போட்டு என்ன செய்யறான், காலையிலும் மாலையிலும் பார்க்கறான், யார் லைக் கொடுத்தாங்க, யார் கமெண்ட் கொடுத்தாங்க, எவ்வளவு வியூஸ் இருக்கு. பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தோடனே உடனே பார்க்கறான். இப்படிப்பட்ட நிலை தான் இருக்கு. அல்லாஹ் அக்பர். இதுவும் ஒரு பெரிய ஒரு சோதனை இளைஞர்களுக்கு மத்தியில. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக இந்த கல்வி என்பது இது நபிமார்களுடைய வாரிசு. இந்த கல்வியை சுமந்து கொண்டு மக்களுக்கு இதை கொண்டு பலனளிப்பதும் இதை கொண்டு அவர்கள் ஹித்மத் செய்வது பெரிய ஒரு பாக்கியம். கண்டிப்பாக ஒவ்வொரு வாய்ப்பு இருக்கும்போது செய்யும். ஆனால் இந்த விஷயம் எந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியதற்காக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றானோ, நபிமார்களுடைய இந்த வாரிசு இந்த சொத்தை உலகத்தை அடைவதற்காக ஒருவன் பயன்படுத்துகின்றான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனை விட ஒரு அல்லாஹு தஆலாவுடைய பார்வையில் அவனை விட ஒரு கேடு கெட்டவன் யாரும் இருக்க முடியும். உலகத்தை கொண்டு தேடுகின்றான் என்றால் அது தனிப்பட்ட. ஆனால் உலகத்துடைய விஷயங்களை, ஆசாபாசங்களையும் ஆடம்பரங்களையும் பேர்ப்புகளையும் மார்க்கத்தை தனக்கு ஆயுதமாக வைத்துக் கொண்டு அவன் செய்கின்றான் என்றால் அல்லாஹ்விடம் மிக கோபத்திற்கு ஆளக்கூடியவனாக ஆவானது. அந்த இளைஞர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். கல்வியை தேடுங்கள். கல்வியை படித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு பணி செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். இஹ்லாஸின் அடிப்படையில் நம்முடைய உள்ளம் தூய்மையாக சுத்தமாக இருக்கும் பொழுது, கல்வி கற்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கல்வி கற்பிக்கக்கூடிய வாய்ப்பும் எல்லாம் கொடுப்பான். ஆனால் நான் புகழ் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு செய்யும் பொழுது இந்த ஹதீஸ் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றது. ஃபஹுவ ஃபின்னார், அவன் நரகவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாம கிட்டத்தட்ட 10 இளைஞர்களுடைய சில தவறுகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இளைஞர்களுக்கு சரியான ஹிதாயத்தை கொடுத்து இப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. பெற்றோர்களும் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள் மற்றும் பெண்களுடைய அவர்களை கண்காணித்து அவர்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வாராக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.